திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக வேட்பாளர் வி. ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் வி. ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அதிமுக, பாஜக, அமமுக, தமுக உள்ளிட்ட கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வி. ராஜன் செல்லப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்பார் என தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக விமர்சனம் செய்த அவர், அதிமுக வெற்றி பெற்ற பின் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி வழிவகை செய்யப்படும் என சூளுரைத்தார். சார் உள்ள போற 4 பேர் மட்டும் இங்கே இருக்கிற வடவழிஞ்சி ஐடி பார்க் இன்னும் முழுமையடைய இருக்கிறது. ஆக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மிகச்சிறப்பாக செல்வடைய ரொம்ப நாளைக்கு முன்னைய பல்கலைக்கழகம் அது. பல்வேறு பள்ளி பிரிந்தாலும் கூட காமராஜர் பல்கலைக்கழகம் மிகச்சிறப்பானதாக இருக்கிறது. ஆக இந்த தொகுதியின் சிறப்புமிக்க வெற்றி எங்களுடைய வெற்றியில் இருக்கிறது. அந்த வெற்றி நிச்சயமான வெற்றி பெறுவோம். இவைகளெல்லாம் நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றப்படும். அந்த வகையிலே அதோடு மட்டுமல்ல, இந்த தொகுதிக்கு வேண்டிய பாதாள சாக்கடை திட்டம் ஆமை வேகத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடனே நாங்கள் போட்ட திட்டம் தான். ஆனால் இப்போ இந்த அரசு இதை முழுமையாக முடக்கி போடுவதற்கு முயற்சி செய்திருந்தது. அதே போன்று குடிநீர் இணைப்பு திட்டமும் முழுமையடையும். இதுதான் மக்களின் அடிப்படை தேவை. நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற காசி விஸ்வநாதர்களுக்கு ரோப்கார் அமைக்கிற திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படாமல் அது முடக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் நடைபெறும். ஆக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணியின் சார்பாக வேட்பாளர் நிற்கிற நான் இந்த பகுதி மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இன்றைக்கு அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராகவும் வர வேண்டும். இன்றைக்கு பல்வேறு பணி சென்ற உணர்வோடு நாங்கள் பணியை தொடங்கி இருக்கிறோம்.